அரராத் மலைகள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஜலம் நாளுக்கு நாள் பூமியிலிருந்து வற்றிக்கொண்டே வருகிறது. பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேழை மிதக்காமல் மலையின் மேல் தங்குவது நோவாவுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. நோவாவின் பேழை இப்போது எங்கும் பிரயாணம் பண்ணாமல் ஓரிடத்தில் நிலையாய் தங்கியிருக்கிறது. நோவாவின் வாசஸ்தலம் இப்போது உறுதியான தரையின் மேல் நிற்கிறது. நோவா பேழையை செய்தாலும் அவர் அந்த பேழையை செலுத்தவில்லை. நோவாவின் கட்டளையின் பிரகாரம் அந்த பேழை எங்கும் போகவில்லை. தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரமாக அந்த பேழை பூமிக்கு மேல் மிதக்கிறது. இப்போது அந்த பேழை மிதக்காமல் அரராத் மலையின் மேல் நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் இந்த பேழையைப் போல இந்த உலகத்தில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலையாக தங்கி தாபரிக்கும் ஸ்தலம் எதுவும் இல்லை. தாங்கள் எங்கே போகிறோம் என்பது கூட அவர்களுக்கு பல சமயங்களில் தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நோவா செய்த பேழை ஒரு குறிப்பிட்ட நாளிலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கியது போல கர்த்தர் நமக்கும் ஒரு ஆறுதலின் காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளிலே நாம் எங்கும் அலையாமல் கர்த்தருக்கு சித்தமான இடத்திலே தங்கி தாபரிப்போம். அப்போது நம்முடைய மனதிற்கு ஆறுதலும் நம்முடைய சரீரத்திற்கு இளைப்பாறுதலும் உண்டாகும். அரராத் என்னும் மலைகள் ஒரு மலை கூட்டம். இந்த மலைகளின் சிகரங்கள் மாத்திரமே தண்ணீரின் மேல் தெரிகிறது. இந்த சிகரங்களை பார்ப்பதற்கு ஒரு தீவு கூட்டம் போல தெரியும். பேழைக்குள்ளே இருக்கிற நோவாவும் அவருடைய வீட்டாரும் அரராத் மலைகளின் சிகரங்களை பார்த்திருப்பார்கள். இவர்களை தவிர அந்த மலைச்சிகரங்களை பார்ப்பதற்கு இந்த பூமியிலே வேறு யாரும் உயிரோடு இல்லை. நோவாவும் அவருடைய வீட்டாரும் பேழையிலே மிதக்கும் போது பேழையில் உள்ள ஜன்னலை திறந்து பார்த்திருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த ஜன்னலை ஒவ்வொரு நாளும் திறந்து பார்த்திருக்கலாம். ஒரே நாளில் பல தடவைகள் கூட அந்த ஜன்னலை திறந்து பார்த்திருக்கலாம். நோவாவும் அவருடைய வீட்டாரும் பல நாட்களாக பேழையிலே மிதக்கிறார்கள். அவர்களுடைய சரீரங்களில் பிரயாண களைப்பு ஏற்பட்டிருக்கும். வெட்டாந்தரையை பார்க்க வேண்டும் என்னும் ஆவல் அவர்களுக்குள்ளே அதிகரித்திருக்கும். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணின போது தண்ணீர் அமர்ந்தது. அப்போது வானத்து மழையும் நின்று போயிற்று. பூமியின் மேல் ஜலம் வடிந்தது. நோவாவும் அவருடைய வீட்டாரும் அப்போதிருந்தே ஏதாவது தரைப்பகுதி தென்படுகிறதா என்பதை தேடி பார்த்திருப்பார்கள். ஜலம் வடியும் போது பூமியின் தரை காணப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கினாலும் 10ஆம் மாதம் முதல் தேதியில்தான் நோவாவுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் மலைச்சிகரங்கள் காணப்படுகிறது.